ஹலோ மக்களே, ஜூலை 31 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கியலி சீரியல் மெகா சந்தேசம் சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க குட்டீஸ் ரெண்டும் எப்படியோ ஜுன்னுவும் லக்கியும் சேர்ந்து ஹனுமான வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹனுமான் வந்து நம்ம லக்ஷ்மியை பாக்குறாங்க. லக்ஷ்மி வந்து எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஜெயதேவ் வந்து வற்புறுத்துறாரு, எங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியதே நீ தானே லக்ஷ்மி, நீயே இப்படி அழுதுட்டு சாப்பிடாம இருந்தா என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா வந்து அரவிந்தாக்கு எதுவும் நடந்திருக்காது, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல அத்தைக்கு வந்து அத்தை என்னாலதான் இப்போ ஆதாரத்தை தேட போறேன், நீ என்னைய காப்பாத்த போறேங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டாங்க. அத்தை வராம நான் சாப்பிட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே லக்கி ஜுன்னு இதை பார்த்துட்டு, பாத்தியா என் அம்மா வந்து என் பாட்டி வரலன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாம வீட்டுல இருக்கிற எல்லாரும் இப்படி சோகமா இருக்காங்கன்னு பார்த்தா, அதுக்கடுத்து அப்படியே மித்ரா ரூமை பார்த்தா அவர் வந்து யாருக்கிட்டுமே எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா சோகமா அவரும் வந்து அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பதறிட்டு அவரும் சாப்பிடாம கொள்ளாம இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தெரியாது, இப்ப நீ எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நீ சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் வீட்டுல இருக்கிற லேண்ட்லைன் நம்பருக்கு கிளிங்னு வந்து போன் அடிக்குது. உடனே மித்ராக்கு வந்து சவுண்டு கேக்குது, ஜெயதேவுக்கு சவுண்டு கேக்குது, லக்ஷ்மிக்கு சவுண்டு கேக்குது. உடனே இந்த ராத்திரியில யாரு இந்த நேரத்துல நமக்கு யாரு கால் பண்ண போறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த நேரத்துல யாரு கால் பண்ண போறா, ஒருவேளை அதுவும் லேண்ட்லைன் நம்பருக்கு போன் நம்பருக்கு கால் பண்ணாலும் சரிங்களா, லேண்ட்லைன் நம்பருக்கு யாரு கால் பண்ண போறான்னு சொல்லிட்டு டேய் ஜெயதேவ் வந்து சொல்றாரு, டேய் விவேக் நீ போய் பாரு யாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவேக்கும் போய் ஹலோ அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா நம்ம அரவிந்தா தான் பேசுறாங்க. அரவிந்தா பேசல, நம்ம ஹனுமான் வந்து அரவிந்தா மாதிரி அரவிந்தா வாய்ஸ்ல பேச வைக்கிறாரு யாரையோ. உடனே அரவிந்தா வந்து நான் தான் அரவிந்தா பேசுறேன் விவேக் அப்படின்னு சொல்றாங்க. பெரியமா நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, உங்களை காணும், வீட்டுல எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கும், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பெரியமா தான் போன் பண்ணிருக்காங்க, எல்லாரும் கீழே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பதறி அடிச்சுட்டு நம்ம லக்ஷ்மி, விவேக், ஜானு, அதுக்கடுத்து மித்ரா, ஜெயதேவ் எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வராங்க. இது அரவிந்தா ஆண்டியா, அரவிந்தா ஆண்டி எப்படி கால் பண்ண முடியும், ஆண்டி கீழே என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவும் தேவியானையும் பதறி அடிச்சுட்டு திரும்ப அவங்களும் கீழே வந்து பாக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து விவேக் போனை என்கிட்ட கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஜெயதேவ் கூட விவேக்னு விவேக் கையில இருந்து போனை வாங்குறாரு. லைன்ல வாங்கி, அரவிந்தா நீ எங்க அரவிந்தா இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அரவிந்தா, இப்ப நீ எங்க இருக்க, எப்ப நீ வீட்டுக்கு வர போற, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக நீ கோச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மாமா என்கிட்ட போனை கொடுங்க மாமா, நான் அத்தை கிட்ட பேசுறேன்னு சொல்லி திரும்ப லக்ஷ்மி போனை வாங்கி பேசுறாங்க. ஹலோ அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும், நீங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயந்துட்டு இருக்கோம் அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கல்ல, நீங்க எப்ப அத்தை வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரா கேட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே இங்க பார்த்தா நம்ம மனிஷாவும் தேவியான ஷாக்ல இருக்கிறாங்க. இவ எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும், இது கண்டிப்பா அரவிந்தா கால் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்காங்க. அந்த லேண்ட்லைன்ல வந்து நம்ம லக்ஷ்மிக்கு வந்து பேச முடியாது, கையில அடிபட்டிருக்கல, கை உடிஞ்சிருக்குல்ல, அதனால வந்து ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒன்னு லக்ஷ்மி, நான் உனக்கு எதுக்காக நான் வீட்டுக்கு வரலன்னு உனக்கு கண்டிப்பா தெரியும், நான் அந்த ஆதாரத்தை எடுக்காம நான் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரமாட்டேன், வீட்டுல நடக்கிற எதுவுமே எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல, அதனால கொஞ்ச நாளைக்கு என்னை யாரும் தேட வேண்டாம், நான் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறேன், என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதே மாதிரி நான் வந்து இங்க சௌரியமா ஒரு இடத்துலதான் இருக்கிறேன், என்னை யாரும் தேட வேண்டாம், எனக்கு எப்ப மனசு சரியாகுதோ அப்ப நானே வீட்டுக்கு வருவேன், இனி நீங்க தேடிட்டு வீட்டுல நீங்க எல்லாம் சோகமா இருக்க வேண்டாம், எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம், அதனால நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் போன் பேசுறாங்கல்ல, நீங்களும் போய் உங்க ஆட்சிக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஹனுமான் வந்து நம்ம லக்கியும் ஜுன்னுவையும் அனுப்புவாங்க. பாட்டி எப்ப பாட்டி நீங்க வீட்டுக்கு வருவீங்க, உங்களை பார்க்காம எங்களுக்கு வந்து யாரையுமே பிடிக்கல, எல்லாரும் வந்து சோகமா இருக்கும், நீங்க எப்ப வருவீங்க, உங்களை காணும் நாங்க இன்னைக்கு ஃபுல்லா தேடிட்டே இருந்தோம்னு ஜுன்னு சொல்ல, பாட்டி சீக்கிரம் வாங்க பாட்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி நம்ம லக்கி ஒரு பக்கம் சொல்ல இப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க அதுக்கடுத்து எதுவுமே பேசல, கட் ஆயிருது. நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க நம்ம அரவிந்தா. உடனே ஹனுமான் வந்து ஸ்வைங் அப்படின்னு போயிடுறாரு. அங்க ஸ்வைங்னு போனோன்னா இங்க போனும் கட் ஆயிருது. உடனே அதுக்கடுத்து ஏய் வா நம்ம போய் ஹனுமானுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸ் ரெண்டும் ஜுன்னு லக்கியும் மாடிப்படி ஏறி மேல வராங்க. பார்த்தா ஹனுமான் இல்ல. ஏய் என்ன ஹனுமான் போயிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது, நாங்க என்ன கேட்டோம், நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா சிரிக்க வைக்கணும்னு கேட்டோம், இப்ப எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல, அதனால ஹனுமான் வந்து அவரோட வீட்டுக்கு போயிருப்பாரு, சரி வா எப்படியோ எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கல்ல போதும் அப்படின்னு சொல்லி லக்கியும் ஜுன்னும் பேசிட்டு இருப்பாங்க.
மறுநாள் காலையில விடியும். நம்ம மனிஷாக்கோ நைட்டு ஃபுல்லா சிவராத்திரி தான், அவங்க தூங்கி இருக்கவே மாட்டாங்க. அரவிந்தா எப்படிடா போன் பேசினா, அவ என்ன ஆதாரத்தை தேடிடா போயிருக்கா, அவ எப்ப வீட்டுக்கு வர போறா, ஐயோ நான் மாட்டிக்க போறேனா, இதை நினைச்சு அவங்க தூங்காம கொள்ளாம இருந்திருப்பாங்க. உடனே நம்ம தேவயானி வந்து காஃபி எடுத்துட்டு வந்துட்டு அவங்களும் காஃபியை குடிச்சிட்டு மனிஷா கையில ஒரு காஃபியை கொடுத்துட்டு, என்ன மனிஷா நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை போலையே, நைட் என்ன பேய் இறந்த மாதிரி உட்காந்துருந்தியா என்ன, அரவிந்தா அக்கா எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைச்சு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே தூங்கலையா நீ, என்ன ஆண்டி என்ன நக்கலா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அரவிந்தா அக்கா தான் போன்ல சொன்னாங்களே, என்னமோ நீ இனிமேல் அரவிந்தா அக்கா இந்த வீட்டுக்கே வரமாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு சொன்னா, அவங்க என்னமோ நான் பாதுகாப்பா இருக்கேன், நல்லா இருக்கேன், எனக்கு எந்த இதுவும் இல்ல, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆண்டி, நீங்க என் பிரச்சனைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, நீங்களும் இத்தனை நாளா இதுக்காக தானே காத்துட்டு இருந்தீங்க, அரவிந்தா அக்கா இந்த வீட்டுல இருக்கிற வர பவர் உங்க கையில இருக்காதுன்னு நினைச்சீங்க. ஆனா இப்ப அரவிந்தா ஆண்டியும் வீட்டுல இல்ல, பவரை அரவிந்தா ஆண்டியோ ஜானு கையில கொடுத்துட்டாங்க. நீங்க இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு ஒத்து சாவி எப்படா உங்க கைக்கு வரும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அரவிந்தா ஆண்டியே வந்து நேரடியா உங்களுக்கு அடுத்து இல்ல ஜானு கிட்ட போயிருக்கணும். இப்ப ஜானு சும்மாவே ஆடுவா, இப்ப விவேக்கும் அவன் பக்கம் மொத்தமா சாஞ்சிட்டான். அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமும் ஆயிருச்சு, வீட்டு சாவியும் ஜானு கிட்ட போயிருச்சு. இதுக்கு அடுத்து உங்க நிலைமை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க தான் இப்ப காமெடி பீஸ் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, அரவிந்தா ஆண்டிக்கு இடத்துக்கு வரணும்னு நினைச்சா மட்டும் போதுமா ஆண்டி, அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, ரிஸ்க் எடுக்கணும் நீங்க. ஆனா இப்ப நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் ஜானு கிட்டதான் கேட்கணும். ஜானு தான் உங்களுக்கு வந்து பணம் கேட்கறதா இருந்தாலும் நீங்க ஜானு கிட்டதான் கேட்கணும். ஏன்னா வீட்டோட கொத்து சாவியே ஜானு கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி மனிஷா வந்து நல்ல தேவயானை ஏத்தி விடுறாங்க. மனிஷா, அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரணும், எல்லாம் உடனே நடக்காது, எல்லாம் பொறுத்து இருந்துதான் இது பண்ணணும். ஆண்டி காலம் எல்லாம் அதுவா வராது, நம்மளாதான் காலத்தை உருவாக்கணும். நீங்க என்ன இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து ஜானு உங்க தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவா. இப்போதான் உங்களுக்கு நல்ல சமயம். அரவிந்த் ஆண்டியும் இந்த வீட்டுல இல்ல, அந்த கொத்து சாவியை எப்படி உங்க கையில வாங்குறதுன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை எல்லாம் தானா அமையாத ஆண்டி, நம்ம தான் ஏதாவது சூழ்நிலையை கிரியேட் பண்ணணும். ஒழுங்கா ஜானுவை என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க பொழப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி மூக்க உடச்சு விட்டு போயிடுறாங்க. தேவயானி மூக்க உடச்சு விட்டு போயிடுறாங்க மனிஷா. அடுத்து வீட்டுல நான் பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து ஆஃபீஸ்ல இருக்கிற ஃபைல், அந்த ஜெயமாரோட ஃபைல் எல்லாத்தையும் படிச்சு பார்த்து சைன் பண்ணி அது இதுன்னு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படி இப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு நம்ம ஜானு வந்து, அக்கா காஃபி குடிக்கிறீங்களாக்கா, தேங்க்ஸ் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அந்த ஃபைல் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மாடிப்படியில இருந்து விவேக் வந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்துட்டு இந்த ஃபைல் எல்லாம் கொடுத்து, விவேக் இதை மட்டும் நீ ஜெயமார் ஆஃபீஸ்ல போய் சப்மிட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறாங்க. அடுத்து பின்னாடியே பார்த்தா மித்ரா மேல இருந்து கீழே இறங்கி வராரு. டேய், இந்த ஆஃபீஸ் லேப்டாப் இதுதான், ஆஃபீஸ்ல போய் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லி அவரும் திரும்ப வந்து வேலையை வராரு. அதாவது இதுதான் நம்ம எதிர்பார்த்த சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி வந்து அடுத்து ஜெயதேவ் வராரு. வந்தோடனே என்ன மாமா அடுத்து நீங்களும் உங்க பங்குக்கு ஏதாவது வேலை சொல்ல போறீங்களா விவேக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன தேவயானி இப்ப என்ன ஆச்சு, எதுக்கு நீ இப்ப இவ்வளவு கோபப்படுறா? ஆமா, எப்படியும் இந்த வீட்டோட வாரிசு மித்ராவோட வாரிசு நந்தன் குடும்பத்தோட வாரிசு இத்தனை நாளா மித்ராவா இருந்தா, இதுக்கு அடுத்து ஜுன்னுவா மாறிடுச்சு, அவ்வளவுதானே. நாங்க எப்பவுமே இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரங்க மாதிரி தானே, வேலைக்காரங்களா தானே இருக்கணும். என் பையன் சாப்பிட்டானா என்ன பண்ணா ஏது பண்ணான்னு எதுவுமே தெரியல. ஆனா இங்க பாருங்க, ஆளுக்கு ஏதோ வச்ச வேலைக்கார மாதிரி எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை மித்ரா படியேறினாரு, உடனே இறங்கி என்னடா பிரச்சனை திரும்பி பாக்குறாரு. தேவயானி வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த ஃபைல் எல்லாம் சப்மிட் பண்ண ஜெயமார்க் இதுல சப்மிட் பண்ணுன்னு சொல்லி விவேக் கிட்ட கொடுத்த ஃபைலையும் நம்ம மித்ரா வந்து இந்த லேப்டாப்பை சப்மிட் பண்ணிருன்னு சொன்னோம். இவன் என்ன ஆபீஸ்ல வேலை பாக்குறானா இல்ல உங்களுக்கு இது பிஏவா வேலை பார்க்கானா, உங்களுக்கு எல்லாம் எடுப்பு துடுப்பா வேலை பாக்குறானா? என் பையனுக்கு இந்த வீட்டுல மரியாதையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு பொசிஷன் கொடுத்து வைக்கல, சும்மா லொட்டுலோஸ்க்கு வேலை, சின்ன வேலை, இதை பண்ண அதை பண்ணின்னு ஏதோ வீட்டு கிளர்க்கு மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏதோ வேலை, அதாவது காசு கொடுத்து வேலைக்காரன் வச்சிருக்கிற மாதிரி தான் எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில் எழுதிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரவிந்தா அக்கா என்னடானா, இந்த வீட்டுல வந்துட்டு நான் தான் அரவிந்தா அக்கா அடுத்து பெரிய ஆளுங்கிறது நான் தான். என்கிட்ட வீட்டு சாவியை ஒப்படைக்காம ஜானு கிட்ட, அவகிட்ட நேத்து வந்தவ கிட்ட வந்து பொறுப்பை ஃபுல்லா ஒப்படைக்கிறாங்க. இங்க இந்த ஆபீஸ் பொறுப்பு எல்லாம் வந்து லக்ஷ்மி கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே எல்லாம் புரியல.
அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே அத்தை, நான் எப்பயும் உங்களை நான் அந்த மாதிரி நினைக்கல, நான் அவனுக்கு வேலையெல்லாம் வாங்கல, அது என்ன ஃபைல்ஸ்ன்னு தெரியாம நீங்க சொல்றீங்க, அது எல்லாமே வந்து லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபைல்ஸ் தான் வந்து ஒரு அதாவது பாஸ் போய் தான் பாஸா தான் நான் வந்து விவேக்க போய் கொடுக்க சொன்னேனே தவிர வேலைக்காரனா நான் கொடுக்க சொல்லல அத்தை அப்படின்னு. சும்மா இப்படி பூசி முழுகாத, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன் தங்கச்சியை பத்தி தெரியும், நீங்க என்னென்ன வேலை பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், உங்களுக்கு என்ன மரியாதை, நீ ஆபீஸ பாத்துக்கிறா, அவ வீட்டை பாத்துக்கிறா, நாங்க இந்த வீட்டுல உங்ககிட்ட கேட்டுதா எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, எனக்குன்னு என் வயசுக்குன்னு என்ன மரியாதை இருக்கு, இல்ல எனக்குன்னு தான் என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லி தேவயானி வந்து பேய் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அத்தை, ஆல்ரெடி ஒரு அத்தை எங்களுக்கு இப்ப தூரமா இருக்கிறாங்க, அவங்க கோவத்துல இருக்கிறாங்களோ என்ன இருக்காங்களோ, ஆனா இப்ப இந்த வீட்டுல பெரியவங்க நீங்க தான் எங்களுக்கு இருக்கீங்க, நீங்க சொல்றபடிதான் கேட்கணும். அத்தை என்கிட்ட ஒரு பெரிய இதை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, ஆபீஸ பாத்துக்கோங்கன்னு சொல்லி அத்தை சொல்ல மதிக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஆபீஸ பாத்துக்கிட்டேனே தவிர நான் ஒன்னும் எனக்கு தான் எல்லாமே கிடைக்கணும், நான் தான் பெரிய ஆளுன்னு நான் எந்த இடத்துலயும் நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லத்த. இப்பவும் சொல்றேன், எனக்கு உங்க மேல ரொம்பவே மரியாதை இருக்கு, நான் உங்களையும் என்னோட மாமியார் ஸ்தானத்துல வச்சுதான் நான் பாத்துட்டு இருக்கேன். இப்போ உங்க மனசு கஷ்டப்படுறபடி இப்ப என்ன நடந்துச்சு, இப்ப என்ன இப்போ வீட்டோட பொறுப்பு இப்ப அத்தை அரவிந்த் அத்தை இல்ல, நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கணும், அவ்வளவுதானே. ஜானு, நீ போய் வீட்டு சாவியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லி ஜானு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க அத்தை, இப்போ இனிமேல் வீட்டு பொறுப்பை நீங்களே பாத்துக்கோங்க, உங்கள்ட்ட கேட்டுதான் எல்லாமே பண்ணணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும், இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அத்தை, நான் எப்பவுமே உங்களை தான் மதிக்கிறேன், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்களை மதிக்கிறோம் அத்தை, நாங்க விவேக் அந்த மாதிரி வேலைக்காரனாலாம் பாக்கல அப்படின்னு சொல்லி உடனே எப்படியோ சாவி வந்துருச்சுன்னு சொல்லி மனிஷாவும் தேவியானு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக் வந்து அந்த ஃபைல கூட விவேக் அப்படின்னு சொல்லி நானே வந்து கிளர்க்கு கிட்ட கொடுக்க சொல்லிக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்கள நானே போய் நேரில் போய் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி விவேக் கிட்ட இருந்து அந்த ஃபைலாம் வாங்கிக்கிறாங்க. விவேக்கும் வந்து அண்ணி இருக்கட்டும், நீ அம்மா ஏதோ சொல்றாங்க, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும் விவேக், இப்ப இதனால என்ன நடந்துற போகுது, நானே போய் கொடுத்துக்கிறேன், நீ கொடு என்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி அந்த ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு அவங்களே போறாங்க. உடனே மித்ராவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கண்டுக்கிடாம போறாரு. ஜெயதேவ் ரூம்குள்ள போயிடுறாரு. உடனே ஜானவி, நம்ம தேவயானி, மனிஷா 3 பேர் தான் இருக்கிறாங்க. உடனே மனிஷா வந்து தேவயானிக்கு கங்க்ராட் சொல்றாங்க. எப்படியா ஆண்டி கொத்து சாவியை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்ப எங்க போச்சு உன் திமிரு எல்லாம் அப்படின்னு சொல்லி இவங்க சும்மா இருக்காம நம்ம ஜானுவை பிடிச்சி ஒம்பிழுத்துட்டு இருக்கிறாங்க தேவயானி. உடனே இங்க பாருங்க, எப்படி என் அக்கா மூலியமா இந்த சாவியை என்கிட்ட இருந்து வாங்கினீங்களோ அதே மாதிரி உங்க கையில இருக்கிற சாவி இன்னும் கொஞ்ச நாள்ல என் கையிலயே இருக்கும், அது என்னோட சேலஞ்சா வச்சுக்கோங்க, இந்த சாவி கூடிய சீக்கிரமே என் கைக்கு வர வைக்கிறான்னு இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி இவங்க ஓப்பன் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜானு பட்டு போயிடுறாங்க. அடுத்து மித்ராவை போய் சந்திக்கிறாங்க நம்ம மனிஷா. உடனே மித்ரா, இப்போ உன்னோட இதுதான், நீ இப்போ எப்படி இப்ப சாவியை வந்து ஜானி கிட்ட இருந்து எப்படி வாங்கினாங்களோ அதே மாதிரி சேர்மன் பதவியை நீ லக்ஷ்மி கிட்ட இருந்து வாங்க. அந்த லக்ஷ்மிக்குலாம் என்ன அறிவு இருக்கு, அவளே ஒரு பட்டிக்காட்டுல படிச்சு வந்த, அவளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பத்தி எல்லாம் என்ன தெரியும், அவளுக்கு என்ன மூளை இருக்குன்னு இவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி அவகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்ப அரவிந்த் ஆண்டியும் இல்ல, இதுதான் சரியான சமயம், இந்த நேரத்துல போய் அந்த லக்ஷ்மி கிட்ட இருந்து அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோ, நீ இப்ப சேர்மனா நீ திரும்ப வா, அந்த லக்ஷ்மி அந்த வீட்லயே போடுங்க வேலைக்காரி மாதிரி அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டாப் இட் மனிஷா, என்ன பேசிட்டு இருக்கா, நான் என்னோட அம்மாவோட இதை மதிக்கிறேன், என் அம்மாவோட டிசிஷனை நான் மதிக்கிறேன், என் அம்மா என்ன சொன்னாலும் அதுல கண்டிப்பா ஏதாவது இருக்கும், சும்மா எனக்கு இந்த சேர்மன் பதவி மேல எல்லாம் எப்போ எனக்கு ஆசை இருந்ததும் இல்ல, இருக்க போறதும் இல்ல, எனக்கு இப்ப என்னோட கோலே வேற, நான் அதை நோக்கிதான் ஓடிட்டு இருக்கேன், என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் நான் வந்து எனக்கு கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இப்ப உழைச்சிட்டு இருக்கேன், தேவையில்லாம ஏதாவது பேசி இது பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி மனிஷா மூக்க உடச்சு விட்டுறாரு நம்ம மித்ரா. மித்ரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் போதும் நிறுத்து மித்ரா, போதும் நிறுத்து மனிஷா, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத, போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து பயங்கரமா மனிஷாவை திட்டி விட்டுறாரு. நம்ம மனிஷாவும் என்னென்னலாமோ சொல்லி மண்டைய கழுவி பாக்குறாங்க மித்ரா கிட்ட. லக்ஷ்மியை இப்படியே நீ விட்டுனா அவன் தலையில ஏறி உட்கார ஆரம்பிச்சிருவா, அவ வந்து அப்புறம் அவதான் கெத்து, நீ வேஸ்ட், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு எந்த நாலேஜும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவா மித்ரா. அதனால நீ ஒழுங்கா அவகிட்ட இருந்து அந்த சேர்மன் பதவியை வாங்கி நீ அதுல உட்கார மித்ரா, அப்பதான் அவளுக்கு அந்த லக்ஷ்மிக்கு வந்து அவளை உனக்கு கீழே வை மித்ரா, அவளை வீட்டுல உட்கார வை, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும், அவளை என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அவளுக்கு என்ன தெரியும் இந்த வேலையெல்லாம் பத்தி, அவளுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, அவளுக்கு என்ன சேர்மேன் பதவி எல்லாம் பத்தி என்ன தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டாப் இட், எனக்கு அந்த சேர்மேன் பதவி தேவையில்லை, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அதாவது என் ட்ரீம் ப்ராஜெக்டை நான் அடையணும், அது வந்து மித்ராவா நான் அடையணுமே தவிர நந்தன் வாரிசை நான் அடையணும்னு எனக்கு தேவையில்லை, நந்தன் வாரிசுங்கிற விசிட்டிங் கார்டு ஒண்ணு எனக்கு தேவையில்லை, இது வந்து மித்ரா சாதிச்சான்னு அந்த ஊர் பேசணுமே தவிர நந்தன் குடும்பம் தான்
தான் சாதிச்சது, நந்தன் வாரிசு தான் சாதிச்சதுங்கிறது பேசக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து எனக்கு அந்த ட்ரீம் ப்ராஜெக்டுக்காக தான் நான் இப்ப சேர்மன் பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாம நீ பேசி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத நேரத்தை. என் சித்திக்கு வந்து லக்ஷ்மியை சும்மாவே பிடிக்காது, அதனால அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நானும் அவங்களுக்கு போட்டியா லக்ஷ்மி கிட்ட போய் இப்ப அந்த சேர்மன் பதவியை வாங்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு இப்ப அந்த சேர்மன் பதவி எனக்கு இப்ப தேவையில்லை, என்னோட கோலே வேற, அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன், தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி மூக்க உடச்சு விட்டு கோப்பட்டு போயிடுறாரு. உடனே தேவயானி இதெல்லாமே தூரத்துல இருந்து பாக்குறாங்க. என்ன மனிஷா, நீ எனக்காக இவ்வளவு பெரிய பிளான் போட்டு கொடுத்து எப்படியோ நான் இந்த வீட்டு சாவியை வாங்கிட்டேன், ஆனா நீ அந்த லட்சுமியை தோக்கடிக்கிறேன்னு போய் மித்ரா கிட்ட கடைசியா மூக்குடைஞ்சு வந்ததுதான் மிச்சம். மித்ரா பாரு அந்த லக்ஷ்மிய கிட்ட இருந்து அந்த சேர்மன் பதவியும் வாங்கல, கடைசியில அவனே சாதிக்க போறான், அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்து நீ என்ன பண்ண போற மனிஷா? ஆண்டி பொறுத்திருந்து பாருங்க, நான் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஜுன்னு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு. ஒன்னு லக்கி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தலை பின்றதுக்காக வந்து லக்ஷ்மியை பாக்குறதுக்காக லக்ஷ்மி ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து இன்ட்ரெஸ்டா லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து போன்ல வந்து கிளைண்ட்ஸோட பேசிட்டு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. உடனே இவங்களை பார்த்துட்டு இப்போ தலைப்பின்லாம் வேண்டாம், அம்மா ஏதோ வேலையா இருக்கிறாங்க, பிஸியா இருக்கிறாங்க, இந்த நேரத்துல நான் போய் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளே வேற யார்கிட்டயாவது போய் கேட்டுக்கலாம்னு சொல்லி சரி ஜானு சித்தி கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஜானு ரூமுக்கு வராங்க. இங்க பார்த்தா ஜானுவும் விவேக்கும் 2 பேரும் அடிபுடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன் அம்மா இதெல்லாம் வேணும்னு தான் பண்றாங்க, அரவிந்த் அத்தை என்னை மதிச்சு எனக்காக அந்த கொத்து சாவியை கொடுத்தா என்கிட்ட இருந்து என் அக்காவையும் என்னையும் வந்து குறைச்சு மதிப்பிடுறாங்க, என் அக்காவையும் என்னையும் மட்டன் தட்டி இந்த வீட்டுல நாங்க ஒரு வேலைக்காரி மாதிரிதான் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து என்கிட்ட இருந்து இப்ப அந்த சாவியை வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, நீ இப்ப எனக்கு அந்த சாவி திரும்ப எனக்கு அந்த கொத்து சாவி என் கையில வரணும், நீ ஏதாச்சும் பண்ணு விவேக்னு சொல்லி நம்ம ஜானு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சாவியில என்ன ஜானு உனக்கு வந்துச்சு, அது இப்ப அம்மா கிட்ட இருந்தா என்ன உன்கிட்ட இருந்தா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் விவேக் நானும் சொல்றேன், உன் அம்மா கிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே, என்கிட்ட தானே இவ்வளவு நாள் இருந்துச்சு, என்கிட்ட தானே அத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, அப்ப என்கிட்ட தானே இருக்கணும், என்கிட்ட இருந்து உன் அம்மா வாங்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரூம்ல. உடனே நம்ம லக்கி வந்து இவங்க ரூமுக்கு வந்துட்டு என்ன ஐயோ சித்தி கிட்ட பேசலான்னு வந்தா சித்தியும் சித்தப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நான் எப்படி போய் இவங்க கிட்ட பேசுறது, சரி வேண்டாம் நம்மளே தலை சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து சோஃபால உட்காந்து சிக்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்து மாடி படிக்கிறதுல இருந்து மனிஷா வராங்க. வந்தோடனே ஓ என்ன இப்போ இவளை வச்சே நான் ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கி என்ன பண்ற, என்ன தலைவாடுறியா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் அம்மா கிட்ட தலை வரலையா நீ அப்படின்னு கேக்குறாங்க. லக்ஷ்மி கிட்ட தலை வரலையான்னு கேக்குறாங்க. இல்ல அம்மா பிஸியா இருக்கிறாங்க, வேலையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி கூட நானே உனக்கு தலை சீவி விடுறேன், உனக்கு தான் தலையே சீவ தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னைக்கு உனக்கு தலை பின்றதுக்கு யாரும் இல்லைல்ல, அதனாலதான் நானே பின்னி விடுறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தேவனி வராங்க. உனக்கு இதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் அந்த லக்ஷ்மி தானே பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இருக்கட்டும் ஆண்டி, இப்ப பாருங்க என்னோட ஆக்ஷனை மட்டும் பாருங்க, இது எல்லாமே நான் லக்ஷ்மிக்கு போட்ட ஸ்கெட்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து தலையை சிக்கெடுத்துட்டு இருக்காங்க. வலிக்குதுன்னு சொல்லி லக்கி வந்து கத்துறாங்க. இவங்க வந்து சின்ன பிள்ளைக்கு சீவாம அப்படியே சும்மா தலையை அங்க எங்க சிக்கெடுக்கிறேன்னு சீவிக்கிட்டே இருக்காங்க. வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறாங்க. மித்ரா ஒன்னே இறங்கி வராரு. இறங்கி வந்தோடனே மனிஷா நீ எதுக்கு லக்கிக்கு தலை பின்னிட்டு இருக்கிற, ஏன் லக்கிக்கு லக்ஷ்மி தானே தலை பின்னுவா, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ஐயோ மித்ரா அதை ஏன் கேக்குறா, அவதான் இப்ப சேர்மன் ஆயிட்டால, அவளுக்கு நிறைய வேலை இருக்கும், வீட்டுல இருக்க வேலையெல்லாம் யாரு பாப்பா, வீட்டுல இருக்க வேலையெல்லாம் மத்தவங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி அவதான் அவ நினைக்கிறாளோ என்னமோ, அவ இப்ப சேர்மன் ஆயிட்டா அதனால ஆபீஸ் வேலையை மட்டும் தான் பாப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காளோ என்னமோ. லக்ஷ்மி அதாவது லக்கி வேற ஸ்கூலுக்கு கிளம்பணும், அவ தனியா உட்காந்து பின்னிட்டு இருந்தா, சரி ஹெல்ப் பண்ணலாமே நானும் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவயானி வந்து எரியறத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரி, அதுதானே ஏன் என்ன வேலை இருக்கட்டுமே, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புவாங்கன்னு கூடவா தெரியாது, ஏன் இத்தனை நாள் அவ தானே பாத்துக்கிட்டு இருந்தா, இப்ப பண்ணு பாக்குறதுக்கு என்னவா, அதுதான் ஒரு பதவி வந்தோடனே ஆளு எல்லாமே மாறிட்டாங்க பத்தியா, இதுதான் மனிஷா நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு அவங்களும் வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து லக்ஷ்மி மாடிப்பட்டில இருந்து இறங்கி வராங்க. உடனே இவங்க நம்ம லக்கிக்கு வந்து இவங்க சீவிட்டு இருக்கிறாங்க. நான் சீவுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து கத்துறாரு. ஏன் ஐயோ நான் உன்னை மறந்தே போயிட்டேன் லக்கி அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சேர்மன், நீ சேர்மன் தான் இல்லன்னு நான் சொல்லல, ஆபீஸ் வேலையில தானே நீ சேர்மன், வீட்டுல இவ்வளவு நாள் நீ தானே லக்கிக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு லக்கிய கஷ்டப்படுத்துறதுனால நம்ம மித்ராக்கு வந்து கோவம் வந்து நம்ம லக்ஷ்மியை கத்துறாங்க. நான் இப்ப தலை பண்ணி விடுறேன், ஒன்னும் தேவையில்லை, இனிமேல் நீ ஒண்ணு என் பொண்ணுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, என்னதான் இருந்தாலும் சொந்த பையன் ஜுன்னுவை மட்டும் ஸ்கூலுக்கு கிளம்பி விடுறான், லக்கிய வந்து அவ சொந்த பொண்ணு இல்லைல்ல, அதனாலதான் அப்படியே விட்டுட்டு போயிட்டா போல, என்னதான் இருந்தாலும் அது வேற தானே,
அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த பையனுக்காக தான் எல்லாம் பண்றா. இது வந்து அவளோட சொந்த பொண்ணு இல்ல, அதனாலதான் லக்கியை அப்படியே அம்போன்னு விட்டுட்டா, அவளுக்காக லக்கிக்காக எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க நல்ல எரியறதையில எண்ணெய் ஊத்திட்டு இருக்காங்க தேவயானியும் மனிஷாவும். அடுத்து ஜானு வந்து என் அக்கா ஒன்னும் அப்படியெல்லாம் நினைக்கல, என் அக்கா எப்போ லக்கியவும் ஜுனுவும் வேற வேறையா நினைச்சாங்கன்னு சொல்லிடல ஜானு வந்து கத்த. அடுத்து விவேக் வந்து ஐயோ அண்ணி இன்னைக்கு ஒரு நாள் பிஸியா இருந்துட்டாங்கன்னு இதுக்கு தேவையில்லாம இப்போ தேவையில்லாம ஏதோ எதுக்குமா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வேற வேலையில பிஸியா இருந்திருக்கிறாங்க, இதுல என்ன இருக்கு? அண்ணி இன்னைக்கு வந்து லக்கியும் ஜுனுவே வேற வேறையா பாத்துக்காங்க, அவங்க 2 பேரையும் அவங்களோட சொந்த பசங்க மாதிரிதான் பாத்துக்கிறாங்க, 2 பேருக்கும் வந்து பாரபட்சம் பார்க்காம 2 பேரையும் ஒரே மாதிரிதான் பாத்துக்கிறாங்க, தேவையில்லாம நீங்களா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்கம்மா. டேய் என்னதான் சொன்னாலும் இப்ப சேர்மன் ஆயிட்டால, அதனால வீட்டுல இருக்க வேலையெல்லாம் எதுக்கு அவ செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பார்த்தா உண்மையாவே நம்ம லக்ஷ்மிக்கு போன் கால் வருது. அடுத்து கிளைண்ட்ஸ் வந்து கால் பண்றாங்க, போமா போ, உனக்கு அங்க சேர்மன் பதவி இல்லையே, உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதையே பாத்துக்கோ, வீட்டுல உள்ள வேலையை நாங்களே பாத்துக்கிறேன், லக்கியை இனிமேல் நானே பாத்துக்கிறேன் மித்ரா அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து நானே இனிமேல் அவளுக்கு தலைவாரி விட்டுக்கிறேன், நானே இனிமேல் அவளை ஸ்கூலுக்கு கிளம்பி விட்டுக்கிறேன் மித்ரா, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னேன். உடனே இன்னுங்க நான் இல்ல மித்ரா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னா அவர் மித்ரா உடனே கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. உடனே சாரி லக்கி, இட்ஸ் ஓகே அம்மா நான் புரிஞ்சுக்கிறேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்கியும். உடனே இவங்க பின்னாடியே வந்து நம்ம மித்ராவும் லக்ஷ்மியும் வந்து கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சோகமா உருன்னு வந்துட்டு இருக்கிறாரு நம்ம மித்ரா. உடனே லக்ஷ்மி ஏங்க என் மேல கோவமா இருக்கீங்களா, நான் லக்கிக்கு இன்னைக்கு தலைப்பினி விடல, லக்கி இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளப்பலன்னு சொல்லி கோவமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா லக்கி என் கூட தான் இருந்தா, அவ என்னைக்குமே அவ அம்மாவை வந்து கேட்டதும் இல்ல, அம்மாவை மிஸ் பண்ணதும் இல்ல, நீ எப்போ அவ வாழ்க்கையில வந்து அப்பையில இருந்து அவ வந்து அம்மாவை தேட ஆரம்பிக்கிறா, அம்மா யாருன்னு கேட்டுட்டு இருந்தா, அவ இத்தனை நாள் ஸ்கூலுக்கு அவளாதான் கிளம்பிட்டு இருந்தா, யாரையும் எதிர்பார்க்கல, எதுவும் பண்ணல, ஆனா நீ வந்ததுல இருந்து நீ அவகிட்ட நல்லபடியா இத்தனை நாள் பார்த்துட்டு இன்னைக்கு இப்போ என் லக்கி மனசை எதுக்கு நீ கஷ்டப்படுத்துற, உன்னால முடியலன்னா எதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்கி ஒன்னும் உன் சொந்த பொண்ணு இல்லையே, எப்படினாலும் உன் பையனை தானே நீ பாப்ப, லக்கிக்கு வந்து அவளோட அம்மா யாருன்னு அவ ஏங்கி போயிடக்கூடாது, லக்கி எனக்கு ரொம்ப முக்கியம், லக்கியை கஷ்டப்படுத்துற எந்த விஷயமும் நான் பொறுத்துக்கவே மாட்டேன், நீ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு போன, என்ன ஏமாத்திட்டு போனா அதை பத்தி எனக்கு கவலையில, ஆனா நீ எனக்கு பண்ண துரோகத்தை நீ லக்கிக்கும் பண்ணணும், லக்கியை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும் நீ ஏதாவது நினைச்சுன்னா அவ்வளவுதான், உனக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, இனிமேல் நீ லக்கி விஷயத்துல தலையிடாம இருக்கிறதே உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்களும் என்ன ஏங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க, நான் என்னைக்குங்க ஜுன்னு வேற லக்கி வேற நான் பிரிச்சு பாத்துருக்கிறேன், லக்கியும் ஜுன்னுவும் நான் எப்பவுமே வேறையா பார்த்தது இல்ல, சும்மா இந்த பேச்செல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, உனக்கு எப்படி உன் பையன் ஜுன்னுதான் பெருசு, லக்கி என்ன நீ 10 மாசம் சுமந்து பொத்த பொண்ணா என்ன, இல்ல லக்கியோட அம்மா யாருன்னு கூட உனக்கு தெரியாது, யாருன்னு வந்து லக்கி வந்து யாரோ ஒருத்தரோட பொண்ணு தானே, அதனால எதுக்கு நீ அவளுக்கு இது பண்ணணும்னு சொல்லி நீ அவளை பாத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற கார்ல. உடனே நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, ஆனா லக்கிக்கும் ஜுன்னுக்கு என்ன ஒரு ஒத்துமை பாருங்க, 2 பேரும் ஒரே நாள்ல ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே நேரத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு லக்கி பிறந்ததை வந்து அவரை நினைச்சு பாக்குறாரு, ஜுன்னு பிறந்ததை வந்து நம்ம லக்ஷ்மி நினைச்சு பாக்குறாங்க. ஆனா அப்படி இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் 2 பேருமே என்னோட பசங்களா தான் பாத்துக்கிறேன், ஒரு அம்மா இல்லாம ஒரு பொண்ணு வளர்ந்தா எந்த கஷ்டம் இருக்கும் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த கஷ்டத்தையும் அந்த வேதனையும் கண்டிப்பா நான் லக்கிக்கு எந்த நேரத்துலயும் எந்த காலத்திலயும் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து நீங்க லக்கி எப்போ பிறந்தா எப்படி பிறந்தா, லக்கியோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அத ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அது பார்த்தா எங்க முன்னாடி கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வருது. உடனே காரை நிப்பாட்டிடுறாரு மித்ரா. நிப்பாட்டிட்டு பாக்குறாரு, ஏய் உனக்கு அறிவில்லைன்னு சொல்லி அந்த எய்த்தாப்ல வந்து அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து இவங்க இந்த டாபிக் இதோட விட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போனா அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மித்ரா வந்து அங்க உட்காந்துருக்காரு. விவேக் வந்து வராரு. இங்க வீட்டுல பார்த்தா நம்ம மனிஷாவும் தேவியானியும், மனிஷா இதுதான் உன்னோட பிளானா, சூப்பர் பிளான் மனிஷா, எப்படியோ லக்கியை ஒழுங்கா பாத்துக்கல, லக்ஷ்மி ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லி மித்ராக்கு முன்னாடி வெறுப்ப வர வைக்கிற, என்னதான் உன் பிளான் அப்படின்னு கேக்குறாங்க தேவியானி. அது ஒண்ணும் இல்ல, லக்கி வந்து தான் சொந்த பொண்ணுன்னு லக்ஷ்மிக்கு இதுவரை தெரிய போறதில்ல, இனிமேலும் தெரிய போறதில்ல. மித்ராவை பொறுத்தவரை லக்கியோட சொந்த அம்மா ஒண்ணு லக்ஷ்மி கிடையாது. அதனால லக்கிக்கு லக்ஷ்மி மேல வெறுப்பு வர வைக்கிற மாதிரி பண்ணணும். மித்ரா முன்னாடி லக்கிய அவ கண்டுக்கவே இல்லை, அவ எதுவுமே கேரே பண்ணல, லக்கிய ஒழுங்காவே பாத்துக்கல, அந்த மாதிரி சொல்லி அவன் மித்ராவோட கோபத்தை இன்னும் நிறைய தூண்டணும்.
யாருக்கேனே லக்ஷ்மி மேல ரொம்ப கோவத்துல இருக்கான், இதுல லக்கியை இப்போ ஒழுங்கா பாத்துக்கல இந்த மாதிரினா இன்னும் அவன் மேல கோவமாயி அவளை வெறுத்து ஒதுக்கி கடைசியில லக்கிய நானே கொண்டுட்டு அந்த பழிய தூக்கி இவ ஒழுங்கா பாத்துக்காததான் மன வேதனைனாலதான் லக்கி செத்துட்டான்னு சொல்லி அந்த லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிடுவேன், அந்த லக்கி தொல்லையும் முடிஞ்சது, இந்த லக்ஷ்மி தொல்லையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மனிஷா சூப்பர் பிளான், ஆனா லக்ஷ்மியோட சொந்த பொண்ணு தானே லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருக்கு தெரிய போகுது, கடைசி வரை யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது, அந்த லக்ஷ்மிக்கும் கடைசி வரை தெரிய போறதும் கிடையாது. அதனால லக்கி தான் முதல்ல ஜுன்னு வச்சு அந்த பகடக்காய வச்சு அந்த லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம்னு நினைச்சேன். டிஎன்ஏ ரிப்போர்ட் அதுதான் ஃபிளாப் ஆயிருச்சு. இப்போ இந்த லக்கியை வச்சு இந்த லக்ஷ்மி கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க தேவியானியும் மனுஷாவும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க உடனே அவங்க உள்ள உட்காந்து ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மி ஆபீஸ்ல உட்காந்து இங்க எய்தாப்ல சேர்ல பார்த்தா இவர் மித்ரா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய டெண்டர் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் கங்க்ராட்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. டேய் இன்னும் அந்த டெண்டர் கிடைக்கவே இல்லை, அதுக்குள்ள என்னடா கங்க்ராட்ஸ் அண்ணி? அண்ணா ஒரு சீரப் பண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து சேர்மனா பதிவு ஏற்றதுக்கு அப்புறம் இப்பதான் வாட்டி அவங்க டெண்டர் ஜெயிக்க போறாங்க. அதுக்காக இப்பவே வாழ்த்து சொல்றதுல என்னன்னா தப்பு இருக்கு? ஐயோ அப்பா சரி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்ல, பிபிடி எல்லாம் ரெடி பண்ணணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க அதுக்கு தேவையில்லை, அதுக்கான அமௌண்ட் கோட் பண்றது, டாக்குமெண்ட் ரெடி பண்றது, ஃபைல் இது பண்றது எல்லாமே நான் பாத்துட்டேன், பிபிடி போடுறது எல்லாமே நான் பாத்துட்டேன், அப்படி எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ இப்போ நீ மட்டும் இந்த கம்பெனிய வந்து இந்த கம்பெனில இப்ப நீ மட்டும் தான் உழைச்சிருக்க, இதுக்கு இந்த டெண்டர் கிடைச்சா கிரெடிட்ஸ் நீ மட்டும் எடுத்துக்கலான்னு பாக்குறியா லட்சுமி அப்படின்னு சொல்லி மித்ரா கேக்குறாரு. ஐயோ இது டீம் ஒர்க்குங்க, நான் செஞ்சாலும் என்ன, இது எல்லாருக்கும் சேர்ந்துதான் இது டெண்டர் ஜெயிச்சா இது கிரெடிட்ஸ் எல்லாருக்கும் தான், நான் மட்டும் எல்லாம் இதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இததான் ஃபுல்லா உட்காந்து பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இப்பயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அது வர சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதான் காலையில உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தியா, ஏன் இதை நீ என்கிட்ட கொடுத்திருந்தா நானே டெண்டருக்கான அமௌண்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணி கோட் பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு தான் நானே பண்றேன். இது கஷ்டம்னு நினைச்சியா, இல்ல இவனுக்கு என்ன தெரிய போகுது நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் ஏங்க அப்படிலாம் நினைக்க போறேன், இல்ல சேர்மேன் நான் தான் சேர்மேன், நான் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீயே எல்லா முடிவையும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டே இருக்காரு. மித்ரா வந்து இடக்கு புணக்கா பேசிக்கிட்டே இருக்காரு லட்சுமி கிட்ட. லட்சுமியும் வந்து ரொம்ப பதிவா வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதுல நம்ம ஜெயிச்சா என்ன, சரி அந்த ஃபைலை கூட நான் படிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்ப நீங்க ஏன் படிச்சு பார்க்கணும், ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கணும். இப்ப என்ன நீ சேர்மேன், நீ சொல்றதுதான் நான் கேட்கணும், எனக்கு அந்த ஃபைல கூட நீ தரமாட்டேன், என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கணும் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி. ஐயோ அப்படி இல்லைங்க, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும்ல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்தாங்க வச்சுக்கோங்க, இதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க, இது என்ன இப்ப நீ ஆர்டர் போடுறியா இல்ல என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நான் ரெக்வஸ்டா தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமி கேட்கவும் உடனே அவரும் அந்த ஃபைல் எடுத்துட்டு எப்படி சுத்தி விளையாண்டுருக்காரு. பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹலோ உனக்கு இதான் இது ஃபர்ஸ்ட் டெண்டர், எனக்கு இது மாதிரி நான் nth டெண்டர், நான் இது மாதிரி நிறைய டெண்டர் பார்த்திருக்கேன், இது பண்ணிருக்கேன்னு சொல்லி சுத்தி விளையாடிட்டு இருக்காரு ஃபைல. உடனே கீழே போட போகிறாரு. உடனே விவேக் வந்து பிடிச்சிட்டு இதுக்குதான் அண்ணி சொல்றாங்க பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சும்மா நீ அவனுக்கு ஜாலரா போட்டுட்டே இருக்காத, வாடா நீ முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து விவேக் பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வர்றாரு. லக்ஷ்மி வந்து சிரிச்சுட்டு இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கு. மனிஷாவும் சராயும் மீட் பண்ணி பேசுறாங்க. அதுக்கடுத்து சராய் வந்து சொல்றாங்க, லக்ஷ்மி இப்பதான் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் வாட்டி ஒரு டெண்டரை வந்து இது பண்ண போறா, அமௌண்ட் கோட் பண்ண போறா, நீ வந்து என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, நீ மட்டும் அதை எனக்கு பார்த்து சொல்லு, அதை மட்டும் நீ எனக்கு பார்த்து சொன்னா அதை விட கம்மியா நான் கோட் பண்ணி லக்ஷ்மியை நான் இதை தோக்கடிச்சிருவேன். அதுக்கு அடுத்து லக்ஷ்மி மட்டும் இந்த டெண்டர்ல தோத்து போனான்னு வையன், அடுத்து மித்ரா வந்து இவ சேர்மன் பதவிக்கே லாய்க்கலன்னு சொல்லி இந்த பிசினஸை விட்டு இந்த கம்பெனியை விட்டு அந்த லக்ஷ்மிய வீட்டுக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கும் வேணும்னு சொல்லி எடுத்த மனிஷா, அவளை அந்த லக்ஷ்மி இந்த வீட்டுல இல்ல பிசினஸ்ல அந்த கம்பெனில எதுலயுமே மித்ரா வச்சுக்க கூடாது, எல்லாத்துல இருந்தே அவளை அந்த லக்ஷ்மியை துரத்தி அனுப்பணும், அதுதான் எனக்கும் வேணும், நீ எதுக்கும் கவலைப்படாத சராயு, நான் இப்பவே கம்பெனிக்கு போறேன், மித்ராவை போய் பாக்குறேன், அவ என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கான்னு சொல்லி நான் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா கிளம்பி மனிஷா வந்து மித்ரா ஆபீஸ் போயிட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே சராயு, மேடம் லக்ஷ்மி மட்டும் அதை கண்டுபிடிச்சாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே மேடம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பிஏ வந்து கேக்குறாரு. நம்ம சராயோட பிஏ, லக்ஷ்மி கண்டுபிடிச்சா இப்ப யாரு மாட்டுவா, மனிஷா தான் மாட்டுவாங்க, அவ மாட்டினா எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அந்த மித்ராவோ லக்ஷ்மியோ எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை, எனக்கு தேவை அந்த சேர்மன் பதவி, எனக்கு தேவை அந்த லக்கி குரூப் ஆஃப் கம்பெனி என்னோட கம்பெனியா மாறணும், அந்த சேர்மன் பதவி எனக்கு வரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுக்காக இந்த மனிஷாவை நான் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன், அவளும் நான் என்ன சொன்னாலும்
நம்பிக்கிட்டு எனக்காக அதை பண்ணுவா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க ரொம்ப கிரிமினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன மேடம் உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கடுத்து நீங்க இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன மேடம் பண்ணுவீங்க? யாருக்கு இப்போ உண்மை தெரிய போகுது? அந்த மனிஷா கண்டிப்பா சொல்ல போறது கிடையாது. மனிஷாவை நான் மாட்டி விட்டா நான் யார்கிட்டயும் சொல்ல போறது கிடையாது. நீ யார்கிட்டயே சொல்ல போறியா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பிஏவை பத்தி கேட்கிறேன். ஐயோ மேடம் நான் எதுக்கு மேடம் சொல்ல போறேன்? அப்படி நீ சொல்லணும்னு நினைச்சா உன் உயிர் உன்கிட்ட இருக்காது, அந்த நேரத்துல நீ செத்தே போயிருப்ப அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. சரிவா போகலாம்னு சொல்லிட்டு இவங்க வேற மனிஷா போட்டோ எடுத்து அனுப்பட்டும் சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இங்க உடனே மித்ரா வந்து அந்த ஃபைல் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டாரு. மனிஷா ஆஃபீஸ்குள்ள வந்துட்டு எங்க இருக்கு அந்த ஃபைல், யாருக்கிட்ட இருக்கு, மித்ரா கிட்ட இருக்கா இல்ல லக்ஷ்மி கிட்ட இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கே எங்கேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம மித்ரா வந்து டே விவேக் இந்த ஃபைலை கொண்டு அவகிட்ட கூட அப்படின்னு சொன்னா, ஓ அப்போ இந்த ஃபைல் தான், கண்டிப்பா இந்த ஃபைல் தான் லக்ஷ்மி அந்த டெண்டர் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ரூமையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி எப்பயாவது வெளியே வந்தா ஃபைல் எடுத்து பார்த்துடலாம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் பார்த்தா ஜெயதேவ் வந்து நம்ம லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சிக்னல் எதுவுமே சரியா கேட்கல, என்ன பேசுறாங்க எதுவுமே கேட்கல. மாமா ஒரு நிமிஷம் இருங்க நான் வெளியே வந்து பேசுறேன்னு சொல்லி வெளியே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் லக்ஷ்மி கேபின்குள்ளே போயிடுறாங்க. போய் இந்த ஃபைல் தானே இப்போ விவேக் எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு உள்ள திறந்து ஜிப்பை திறந்து உள்ள திறந்து பார்க்குறாங்க. உள்ள எந்த பேப்பருமே இல்லை. அப்படியே ஐயோ என்ன எந்த பேப்பருமே இல்லைன்னா பின்னாடி லக்ஷ்மி வந்து நம்ம மனிஷா பிடிக்கிறாங்க. மனிஷா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா அது ஒன்றும் இல்லை, ஹே நான் சும்மா வந்தேன், நான் மித்ரா பார்க்கலான்னு வந்தேன் இங்க. என்ன 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 சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லி மனிஷா சும்மா நடிக்காதன்னு சொல்லி லக்ஷ்மி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு நடிக்க போறேன், நான் சும்மா தற்செயலா தான் வந்தேன், நீ இதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க, நான் மித்ரா பார்க்கலாம் தான் வந்தேன், இது என்ன ஃபைல் இங்க இருக்கு என்னது எதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த மனிஷா தேவையில்லாம இங்கெல்லாம் வரமாட்டாளே, என்ன நடக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னா அந்த ஃபைல்ல ஒண்ணுமே இருக்காது. அதுக்கடுத்து லக்ஷ்மி வந்து அடியில இருந்து ஒரு ஃபைல் எடுத்து இதுதான் அந்த டெண்டருக்குள்ள ஃபைல், இதை கொண்டு மித்ரா கிட்ட கொடுத்து நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இப்ப வந்து விவேக் வந்து அந்த ஃபைலை எடுத்துட்டு குடுகுடுன்னு போய் இங்க கார்ல வைக்கிறாரு. அதுக்கு இடையில ஐயோ இப்ப அந்த ஃபைல் வேற போயிட்டே இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கிட்ட போய் மனிஷா மித்ரா உன்னை கூப்பிடுறாரு உள்ள அப்படின்னால. மித்ரா அண்ணனா, நாங்க இப்போ உங்க டெண்டர் நடக்கிற இடத்துக்கு தானே போகணும்னு சொன்னோம், நான் இப்ப எதுக்கு நான் உள்ள கூப்பிடுறாரு? இல்ல ஏதோ அவசரமா உன்னை கூப்பிட்டாரு போ அப்படின்னு சொன்னோன்னே விவேக்கும் உள்ள போயிடுறாரு. இவங்க கார்ல இருந்து அந்த ஃபைல் எடுத்து எல்லாத்தையுமே வந்து போட்டோ எடுத்து சராய்க்கு அனுப்பிடுறாங்க. உடனே நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தா இவங்க 2 பேரும் உள்ள இருந்து எல்லாருமே வராங்க. மித்ரா உடனே விவேக் வந்து மித்ரா கிட்ட கேட்கற, அண்ணா என்ன எதுக்கு நான் கூப்பிட்டேன், நான் எங்கடா உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி, மனிஷா தான் நீ என்ன கூப்பிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்றான். உடனே இவங்களுக்கு வந்து இப்பதான் பொறி தட்டுப்படுது, இந்த மனிஷா எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, மனிஷா எதுக்கு மித்ரா கூப்பிட்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு இப்போ அவசரமா போகணும்ல வாங்க அந்த டெண்டர் நடக்க இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு டெண்டர் நடக்க இடத்துக்கும் போயிருவாங்க. அங்க பார்த்தா அங்க மனிஷாவும் இருப்பாங்க. ஃப்ரண்ட் சீட்ல பார்த்தா நம்ம மித்ராவும் லக்ஷ்மியும், பின்னாடி சீட்ல பார்த்தா நம்ம விவேக்கும் மனிஷாவும் இருப்பாங்க. இந்த அப்படியே அவங்களுக்கு வலது பக்கம் பார்த்தா சராயு அவங்க எல்லாம் இருப்பாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி வந்துட்டு என்ன லக்ஷ்மி உனக்கு இந்த டெண்டர்லாம் வந்து நீ எல்லாம் வந்து இந்த டெண்டர்ல கலந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன் நான் இப்போ லக்கி என்ன இப்போ சேர்மன் ஆயிட்டோன்னு ரொம்ப உனக்கு வந்து திமுரு கூடிடுச்சா, நீ என்ன உனக்கு என்ன பெரிய இவளா இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, நான் இப்போ இந்த டெண்டர்ல கலந்துக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சராய்க்கு எங்களுக்கு சண்டை வந்துட்டு இருக்கு. உடனே மித்ரா வந்து கேட்கறாரு, சராய் வந்து முன்னாடி கலந்துக்க போறான்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி யார் வந்தா என்ன, நமக்கு தான் இந்த டெண்டர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ரா கான்பிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது லக்ஷ்மி, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பக்காவா யோசிச்சுதான் கோட் பண்ணியிருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பா நமக்கு தான் இந்த டெண்டர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து உடனே இவங்க அந்த டெண்டரும் ஆரம்பிக்குது. அதுக்கு இடையில இவங்க வந்து சராய் வந்து திரும்பியும் வந்து வம்பழுத்துட்டு இருக்காங்க. உடனே விவேக் வந்து மைண்ட் யுவர் பிசினஸ் சராயு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீ பெரிய என்ன லக்ஷ்மணனா, இவ பெரிய சீதாமாதேவி, அப்படியே உன் அண்ணன் வந்து ராமன், நீ என்ன லக்ஷ்மணனா, அப்படியே அன்னைக்கு ஒண்ணுனா துடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ என்ன சூர்பனகையா அப்படின்னு சொல்லல திரும்ப லக்ஷ்மி வந்து இவங்களை பிடிச்சி திட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இங்க வந்து டெண்டர் வந்து ஆரம்பிக்குது. இவங்க வந்து 100 crore முதல்ல ஒரு கம்பெனி நேம் சொல்லி அவங்க வந்து 100 கோடின்னு சொல்றாங்க. அடுத்து 2வது ஒரு கம்பெனி சொல்லி 98 கோடி, அதுக்கடுத்து 3வது ஒரு கம்பெனி சொல்லி 98 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தா லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 95 கோடி அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த டெண்டரை ஜெயிச்சது லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான், 95 crores அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ராவும் ஹாப்பி ஆயிடுறாரு, சந்தோஷமாயிடுறாரு.
இங்க ஒண்ணு அதுக்கடுத்து சராய் வந்து சொல்றாங்க, மேடம் இன்னும் வேற ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கும் போது நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே வேற ஏதாவது ஃபைல் இருக்கான்னு பார்த்தா சராயோட கம்பெனிஸ் லீஸ்ட் அமௌண்ட்டை பே பண்ணது, லீஸ்ட் அமௌண்ட்டை கோட் பண்ணது வந்து சராயு 95 crores 99 அதாவது 94 crores 94 கோடியே 99,99,999 ₹1 கம்மியாக கோட் பண்ணியிருப்பாங்க நம்ம சராயு. ஸோ இந்த டெண்டரை ஜெயிச்சது சராய் தான் அப்படின்னு சொன்னோன்னா லக்ஷ்மிக்கு வந்து ஒரு மாதிரி மூஞ்சி வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. மித்ராக்கு வந்து கோவமாயிரும். அப்படியே கோவமா கோச்சுக்கிட்டு லக்ஷ்மியை வந்து ஒரு முறை முறைச்சிட்டு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு லக்ஷ்மியை ஒரு முறை முறைச்சிட்டு மித்ரா வந்து போறாரு. உடனே விவேக் வந்து பின்னாடி அண்ணா நில்லுனான்னு போறாரு. உடனே லக்ஷ்மி வந்து தலையும் புரியாம வாழும் புரியாம உட்காந்துருக்காங்க. மனிஷா எப்படியோ நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மனிஷா வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. இங்க ஸ்கூல்ல பார்த்தா இவங்களுக்கு லஞ்ச் பிரேக் விடுது. லக்கிக்கும் ஜுன்னுக்கும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லக்கி வந்து தற்செயலா பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா வந்து சோறு ஊட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சே அப்படின்னு சொல்லி சோகமாயிடுறாங்க. உடனே ஜுன்னு வந்து என்ன லக்கி காலையில அம்மா உனக்கு தலைப்பினி விடலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றியா அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்ல, என் அம்மாவை யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன லக்கி பேசுற, என் அம்மா தான் உனக்கும் அம்மா, என் அப்பா தானே உனக்கும் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்பா வந்து சின்ன வயசுல என்னை இங்க இருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. என் அம்மா யாருன்னே எனக்கு இதுவரை தெரியாது. என் அம்மா உன் அம்மா வந்து என் அப்பா வந்து என் மேல ரொம்ப அன்பு வச்சு என் மேல ரொம்ப பாசமா அவங்களோட ஒட்டுமொத்த உலகமா என்னை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. உன் அம்மாவும் என் மேல ரொம்ப பாசமா வச்சிருக்காங்க, என் மேல ரொம்ப அன்பு வச்சு என்னை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆனா உண்மையிலே என் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாதே ஜுன்னு அப்படின்னு சொல்றாங்க. என்ன லக்கி சொல்ற, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆமா அப்பா முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க, அன்னைக்கு மனுஷாவும் இதை தானே சொன்னா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ அம்மா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் குட்டீஸ் 2 பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹனுமான் கிட்ட கேட்கலாமா, ஹனுமானுக்கு தான் எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் கிட்ட கேட்கலாமான்னு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அவன் வந்துருவான். ஹனுமான் வந்து வந்துருவாரு. வந்தோடனே உடனே என்ன குழந்தைகளா, என்ன உங்களை நான் கூப்பிடாமலே வந்துட்டேன், நீங்க தானே இப்ப மனசுல நினைச்சு என்ன கூப்பிட்டீங்க, அதனாலதானே நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் கேளுங்க. லக்கியோட அம்மா யாரு? லக்கியோட அம்மா தான் இப்பதான் ஆபீஸ்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அவங்க இல்ல, லக்கியோட அம்மா அப்பா யாரு? லக்கியோட அம்மா இப்ப ஆபீஸ்ல தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இப்ப இருக்கிற அம்மா அப்பா. லக்கியோட உண்மையான அம்மா யாரு, இப்ப வளர்க்குற அம்மாவை கேட்கல. லக்கியோட அம்மா யாரு, உன்னோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஜுன்னோட அப்பா அம்மாவை காட்டுறாரு. இப்படி மாத்தி திருப்ப இதே சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே பார்த்தா நம்ம லக்கிக்கு கோருது. ஏய் ஹனுமான், உனக்கு ஒரு மண்ணும் தெரியல, உனக்கு அந்த சீதா தேவி ராமனை தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஏ குழந்தை, இனி இது வரைக்கும் ராமன் சீதா கூட இந்த அளவுக்கு என்ன திட்டினது இல்ல, இனி இவ்வளவு மனசு கஷ்டப்படுத்துனது இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னோட அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உன்னோட அம்மா அப்பா சீக்கிரமே உன் முன்னாடி இப்ப வருவாங்க, சீக்கிரமே இங்க வருவாங்க, அப்ப நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பறந்து போயிருவாரு. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டீர்வை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டீர்வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.